கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 3:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவ சாயலாகமாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை கலைந்தே தாம் வேணவர் சாயல் அடைவேன், வேணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கோராரமென்னும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கோடாரமென்னும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லா பொன் வீடு கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன், கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே, மூன்றில் ஒன்றாய் தரிசிப்பவர் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே. ஆவலாய் தவிக்கும் எனதுல்லம் வருமென்றே கூப்பிடுதே, வருமென்றே கூப்பிடுதே. தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோறுமொல்லான மனிதன் சோதனையில் ஜெயப்படவே, சோறுமொல்லான மனிதன் சோதனையில் ஜெயப்படவே. ஆற்று தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெலும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெலும்பி. ஜீவ யாத்திரை ஓடி முடித்தே ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முத்து முருகன், மாரிக்கனி பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், எங்க சம்பந்தி அக்கா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட். இப்ப யாக்கோபு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். இப்ப நாவை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், நம்முடைய தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்ட மனுஷை அதனாலே சபிக்கிறோம் துதிக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு முதர்ந்து வரேன், அப்பதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். 3வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம எப்படி தியானித்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சாயல், தேவன் யார், அவருடைய குணாதிசயம், பல 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 குணாதிசயங்கள் இருக்கு. சர்வ வல்லவர், ஆதி மந்தமானவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பல காரியங்கள் இருக்கு, இதுல எதுவுமே நமக்கு ஃபிட் ஆகாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஃபிட் ஆகும். அது என்ன? பரிசுத்தம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் பாருங்களா ஆண்டவர் சொல்கிறார். அந்த பரிசுத்தம்ங்கிற ஒரு காரியத்தை நம்மள கொண்டு வந்து அவர் சாயலை கொண்டு வருகிறார். பரிசுத்தமாக அவர் சாயலை பெறுகிறார். அதற்காக 2வது வசனத்துல நம்ம ஒரு குதிரையை பார்த்தோம். நாம் ஒரு காட்டு குதிரையா இருந்தோம். இந்த காட்டு குதிரைக்கு ஒரு லகான் போட்டு, ஒரு கை பரிசுத்தான கையில் இருக்கு, இன்னொரு லகான் ஆண்டவராகிய இயேசு போட்டுக்கிட்டே இருக்கார். இப்படி பல குதிரைகளை பிடிச்சிட்டு வந்து ஒரு கப்பலுக்குள்ள கொண்டு வந்தாச்சு, பெரிய கப்பல். 4வது வசனம். அந்த கப்பல் ஒரு சபை. இந்த சபைங்கிற கப்பலுக்கு ஒரு நங்கூரம் இருக்குது, ஆத்தும நங்கூரம். அந்த ஆத்தும நங்கூரம் அசையாம அலையில அப்படியே ஆடாம இருக்கிறதுக்கு நங்கூரத்தை போட்டு வச்சிருக்காரு. இந்த கப்பல் முன்னோக்கி போகுது. இந்த கப்பலை நடத்துறதுக்கு ஊழியக்காரர்கள் தேவை. இதற்காக
ஆண்டவர் பாஸ்டர்ஸ், சுவிசேஷர்கள், பைபிள் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கப்பலை முன்னோக்கி போய்கிட்டே இருக்குது. இப்படி முன்னோக்கி போகிற கப்பல் போய்கிட்டே இருக்குது. இப்ப இந்த கப்பலுக்குள்ள ஒரு நாவை எப்படி மாத்திடுறான்னா ஒரு நெருப்பு போல மாத்திடுறாரு. அந்த நெருப்பு யாருன்னா சாத்தான். இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்க்க போறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கிட்டு எல்லாமே நல்லது நல்லது நல்லதுன்ட்டு மனுஷனை பார்த்தோன்னு டென்ஷன் ஆயிட்டார். ஆண்டு நினைவுகள், எண்ணங்கள், தோற்றம்லாம் மோசமா இருக்குது. அதனால பிளான் பண்ணி ஆண்டவர் திட்டமிடுகிறார், இதை நான் அழிச்சிருவேன், உலகத்தை அழிச்சிருட்டு பேழைக்குள்ள நோவா 8 பேரை உள்ள அனுப்புறாரு, மிருகங்களை அனுப்புறாரு. ஆனா ஒருத்தன் கள்ள டிக்கெட்ல உள்ள வந்துட்டான். இது சாத்தான். நிறைய நேரம் பஸ்ல டிராவல் பண்ணும்போது காசு வாங்காம நைஸா ஒருத்தன் வந்து இந்த சீட்டுக்குள்ள போய் படுத்துக்கலாம், யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி சாத்தான் என்ன செஞ்சுட்டான், உள்ள வந்துட்டான். உள்ள வந்துட்டு வெளியில வரும்போது கக்கா பொக்கான சிரிச்சுக்கிட்டே வர்றான். ஏன் சிரிச்சுக்கிட்டே வர்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு தெரியாம உள்ள நுழைஞ்சி, ஆண்டவருக்கு தெரியும், அதை அனுமதிக்கிறாரு. ஆனா வெளியே வந்து எந்த நோவா மூலமாக இந்த உலகத்தை ஆண்டவர் பாதுகாத்தாரோ அந்த நோவாவை பாவம் செய்ய வச்சுட்டான். திராட்சை ரசத்தை குடிச்சு வெறிபன வச்சுட்டான். பண்ண வச்சு அவன் மூலமாக சாபம் காணாம வந்துருச்சு. பாத்தீங்களா, சாபம் சாபம் எங்க இருந்து வருது பாத்தீங்களா? சாத்தான் தூண்டி சாபத்தை உண்டாக்கி வச்சுட்டான். இப்ப சாத்தான் கையில தான் இந்த உலகம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இது உலகத்தின் அதிபதி. உள்ள வந்து ஒரு சர்ப்பமாக வந்து ஒரு வலு சர்ப்பமா மாறி, ஒரு பெரிய சர்ப்பமா மாறி, கோணலும் மாறுபாடமாக்கி உலகத்தை தாக்கட்டம் வச்சுட்டு இருக்கான். இப்ப சபைக்குள்ளே வந்துட்டான். சபைக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சபிக்கிறான். சாபம் வெளியே வருகிறது. இந்த சாபம் வருகிறது. ஆனா அதே நேரத்தில் 2 காரியத்தை பார்க்கிறோம். 9வது வசனம், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். பிதாவாகிய தேவன் இங்கிலீஷ்ல இன்னும் அழகா கொடுத்துருக்குது, லார்ட் அண்ட் ஃபாதர். லார்ட் அண்ட் ஃபாதர். லார்ட், ஆமா, லார்ட், ஃபாதர் நம்முடைய பிதா. அந்த பிதாவை நம்ம என்ன செய்யறோம்? துதிக்கிறோம். ஆண்டவர் எதற்காக நம்மளை உண்டு பண்ணினார்னா, இந்த ஜனங்களை நான் உண்டு பண்ணினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த நாவ ஆண்டவர் எதுக்காக கொடுத்திருக்காருன்னா துதியை சொல்றதுக்கு. ஆனா சாத்தான் என்ன செய்யறான்னா, இந்த நாவை சபிக்க வைக்கிறான். யார சபிக்க வைக்கிறான்? அவருடைய பிள்ளைகளை, சபைக்கு உள்ள இருக்கிறவங்கள சபிக்க வைக்கிறான். சாத்தான் வெளியில இருந்து சபைக்குள்ள வந்துட்டான். இன்னும் நீங்க சரித்திரத்தை நல்லா பாத்தீங்கன்னா இதான் நடந்துச்சு. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சபை உருவாச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இந்த சபை பயங்கரமான வைராக்கியமா இருக்குது. இந்த சபையை அழிக்கிறதுக்கு சாத்தான் எவ்வளவோ முயற்சி செய்யணும். அதை அழிக்க அது பெருசாயிட்டு வருது. தேவான் மறிக்கிறான்னா 100 பேர் வர்றாங்க, 1000 பேர் வருகிறாங்க. அனுதினம் சபையில சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அனுதினமும் சபையில சேர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருமைத்து அப்பம் புசிக்கிறார்கள். சாத்தான் பார்த்தா வெளியில இருந்தா வேலை நடக்காது, உள்ள வரணும். உள்ள வந்துட்டான். உள்ள வந்து அனனியா சப்பரால் மூலமாக சபைக்கு உள்ள வந்து ஒரு சபையை உடைக்க ஆரம்பிச்சான். அங்க பல பிரச்சனைகள் உண்டு பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த சபைக்குள்ள சாத்தா எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டா, ஒரு சபையை உண்டாக்குனா உள்ள. அந்த சபை கத்தோலிக்க சபை. அது கிறிஸ்தவர்களா? ஆமா, கிறிஸ்தவர்கள் தான். ஆனா என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அத்தனை செய்ய வச்சான். சிலை வணக்கம் வைக்கக்கூடாது. ஆனா பெரிய பெரிய சிலைகளை உள்ள கொண்டு வச்சிட்டான். சாத்தானுக்கு ஒரு சிலை இருக்கும். யார் யாரெல்லாம் நீங்க கத்தோலிக்க சபைக்குள்ள போயிருக்கீங்களோ சாத்தானுக்கு ஒரு சிலை இருக்கும். பேதுருக்கு ஒரு சிலை இருக்கும். பேதுருடைய சிலையில அந்த அந்த காலை முத்தம் போடுவாங்க. பேதுருடைய காலை முத்தம் போடுவாங்க. அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் பண்ணணும். ஆனா அதை நிப்பாட்டிடுவாங்க. பரிசுத்தவான்கள் மூலமாக ஜெபம் பண்ணுவாங்க. மரியாலே எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் பேரை சொல்லி சொல்லி எங்களுக்காக வேண்டுதல் செய்யும். எல்லாத்தையும் மாத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்க சபைக்கு உள்ள வந்து இப்ப அந்த சபைக்குள்ள வந்து சபைய தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம். கத்தோலிக்க மக்கள் பைபிளை வாசிக்கப்படுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? மார்ட்டின் லூத்தர் வந்து
இதை உடைச்சி அவர் இல்ல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டை எடுத்து புரிந்துகண்டு வேதத்தை தன் கையில் எடுத்தார். பைபிள் வாசிக்கக்கூடாது, நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு இன்னைக்கு நம்முடைய கையில் வேதம் இருக்குன்னா அதுக்காக எத்தனை லட்சம் பேர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவ்வளவு தியாகம் பண்ணி தான் பைபிள் நம்முடைய கருத்தில் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வேதத்தில் வேதமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம பார்க்கற ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சாத்தான் என்ன செஞ்சுட்டான், வெளியிருந்து உள்ள வந்துட்டான். சபைக்குள்ள வந்து என்ன செய்யறான்னா சபிக்க வைக்கிறான். ஆண்டவர் வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 9வது வசனம். அதனாலே எதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். துதிக்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டடி இன்னைக்கு பார்க்க போறோம். துதிக்கிறது என்ன பார்ப்போமா? முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 22வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். சங்கீதம் 22 எவ்வளவு முக்கியமான சங்கீதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுதான் சிலுவையின் பாடுகள். இந்த சிலுவையின் பாடுகள் வழியாக போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை எப்படி பார்க்கிறார்னா துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறார். நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் உறுதியா தெரியும், நான் ஒரு செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டு தான் ஆரம்பிப்பேன். இன்னைக்கு நான் லேட்டா நீங்க வந்தனால என்ன பாடினேங்கிற சொல்றேன். தேவ சாய லாகமாரி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன், அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை கலைந்தே தாம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். இந்த துதி பாடலை எதுக்காக பாடுறோம்னா, அந்த துதிக்கும் போது ஆண்டுடைய பிரசன்னம் இறங்கி வரும். வாசிப்போமா? சங்கீதம் 22வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நீங்க எப்ப துதிக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் இறங்கி வருகிறார், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். அதனால நம்ம எவ்வளவு அதிகமாக அதிகமாக தேவனை துதிக்கிறோமோ அவருடைய பிரசன்னத்தினாலே நாம மூடப்படுவோம். இது தேவன் பரிசுத்தர். இரண்டாவது, இது எங்க இருந்து வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஸ்தகத்துல இருந்து வரணுமா? தப்பு கிடையாது. புஸ்தகத்தை வச்சு பாடுறது தப்பு கிடையாது. ஆனா இது எங்க இருந்து வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 16வது அதிகாரம் 7 உள்ளந்திரியம் 16:7. துதி எங்க இருந்து வரணும்? புஸ்தகத்துல இருந்து கிடையாது. சங்கீதம் 16வது அதிகாரம் 7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்கலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு உணர்த்து. உள்ளந்திரியங்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்குதுங்க. உள்ளான மனிதனையும் சொல்லலாம், ஆத்துமானையும் சொல்லலாம், ஆள் தத்துவம்னே சொல்லலாம். இத்தனையோ பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் இந்த செய்தியை உள்ளந்திரியத்திலிருந்து கேட்பாங்க எனக்கு தெரியாது. அநேகர் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க இருக்கிறவர் தான், அன்னைக்கு நான் காணும் சொல்றாரு, டாக்டர் உங்க ஆலயத்துல நீங்க செய்தி சொல்லும் பொழுது அல்லது நீங்க பைபிள் கிளாஸ் ஹாஸ்பிட்டல் இருப்பீங்களா, அங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் போன்ல கேட்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே ஆளு தான் இல்ல, அதே ஆளு தான். அங்க அவசரமா ஒரு வேலை இருக்கும், நீங்க செய்தி சொல்லிட்டு இருப்பீங்க, நான் போயிருவோம், ஒரு போன் அடிக்க நான் போய் அட்டன் பண்ண போயிருவேன், கான்சென்ட்ரேஷனே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு சொல்றாங்க. அது ரைட் தான், இல்லை நான் சொல்லலை. ஆனா இதை உள்ளந்திரியத்திற்குள்ள நீங்க எடுத்துக்கொள்ளணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை பார்க்க போறோம். பாருங்க, 6வது வசனத்துல அந்த உள்ளந்திரியத்துல இருந்து நீங்க ஆண்டவரை துதிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடம். இன்னைக்கு உலகத்துல ஆலயத்துல பெரிய நேர்த்தியான இடம் ஒரு இடத்தை வச்சிருக்காங்க. அது என்ன இடம்னா பிஷப். பிஷப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு கையில பவர், மணி அளவு இல்லாம இருக்குது. ஒரு டென்டல் காலேஜ் வச்சிருக்காரு, ஸ்கூல் இருக்குது,
ஸ்கூலில் டீச்சர்ஸ் போஸ்டிங் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, எல்லாத்துலேயும் பணம் பணம் பணம். இது நேர்த்தியான இடம்னா அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பிஷப்புடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பிஷப் பேரை நான் சொல்ல மாட்டேன், பயங்கரமாக சம்பாதிச்சார், அளவு இல்லாமல் சம்பாதிச்சார். அப்போ ஒரு தடவை கல்கட்டாக்கு ஒரு முக்கியமான வேலையாக போனார். போகும்போது நல்லா போனார். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய் என்னன்னா, அவருடைய எல்லா மூட்டும் ஜாயிண்ட் எல்லாம் பாதிச்சிருச்சு. அவரால் நடக்க முடியாது, நிற்க முடியாது, வலி 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 துடிச்சுக்கிட்டே இருப்பார். எப்பயுமே வலியில் துடிப்பார். கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானலில் ஒரு வீடு கட்டியிருந்தாரு. அந்த கொடைக்கானல் வீட்டில் போய் மறிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சிவகாசியிலிருந்து விருதுநகருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனார். நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வளர்ந்துக்கிட்ட வரையும் ஒரு குட்டி பிள்ளை. குட்டி பிள்ளை நானது தவழ்கிற வயசு. அழகா பைபிளை போதிப்பார். வர மாதிரி போதிக்கிற நான் பார்த்ததே இல்லை. அவர் சிவகாசியிலேருந்து விருதுநகருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னா வேற ஒரு பாஸ்டர் அங்கே போஸ்டிங் போட்டாங்க. அந்த பாஸ்டர் தனக்கு கவர் கிடைக்கிற பணம் எல்லாத்தையுமே கரெக்டாக சர்ச்சுக்கு கொடுத்துருவார். ஏற்கனவே 1.5 லட்சம் ரூபா அவர் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இவர் அந்த ரூபா எதையுமே கொடுக்கல. இவர் அமைக்கிட்டார். அமைக்கிட்டு கையில் காசெல்லாம் இவரே எடுத்துக்கிட்டார். அவருடைய மனைவியுடைய ஆலோசனைப்படி, எனக்கு நல்லா தெரியும், மனைவி சொல்லிச்சு இதுக்கு தான் எல்லாம் நீங்கள் வச்சுருங்க, நமக்கு வேண்டி இருக்கலன்ட்டு. அந்த அம்மா விருதுநருக்கு போஸ்டிங் ஆகி வந்த உடனே அதுவரை இல்லாத ஒரு நோய் அந்த அம்மாவுக்கு வந்துச்சு. ஹை டயபெட்டிக். பிளட் சுகர் பார்த்தா 480. என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு, என் மனைவிக்கு இதுவரை இந்த டயபெட்டிஸ் இருந்தது கிடையாது, இப்போ வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நான் தேவையான ஆலோசனை சொன்னேன். கடைசியில் அந்த அம்மாவுக்கு ஒரு ரீனல் ஃபெயிலியர் வந்துச்சு. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனார். டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் என்கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் தினமும் ஒரு சோதனை வேதனை, சோதனை வேதனை, பணம். இந்த உள்ளந்திரியம் பாருங்க, வசனத்தை பாருங்க. சங்கீதம் 16வது அதிகாரம் 7வது வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இது என்ன ஆலோசனை? துதிக்கிற ஆலோசனை, பணத்தை அமுக்கிற ஆலோசனை கிடையாது. நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்த சிறப்பான சுதந்திரம். சிறப்பான சுதந்திரம் பிஷப்பு பாஸ்டர் கிடையாது. என்னை ஆண்டவர் எங்க வைக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது வசனம், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறது. இந்த 3 குறிப்பும் நான் சொன்ன பிஷப்புக்கும் நான் சொன்ன பாஸ்டருக்கும் கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கு பணத்துல கிடைச்சிருக்கும், ஆனா அது ஒண்ணுமே சமாதானம் கிடைக்காது. என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. உள்ளந்திரியம் ஆண்டவரை துதிக்கும் போது என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, பாயிண்ட் நம்பர் 1, ஆகையால். சங்கீதம் 16வது அதிகாரம் 9, ஆகையால் உள்ளந்திரியம் துதிக்க வைக்குது, என் இருதயம் பூரிக்கிறது. பூரிக்கிறதுனா என்னங்க? பூரி கிடையாது, பூரி சாப்பிட்றது கிடையாது. பூரி நல்லாதான் இருக்கு, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சந்தோஷம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே, கூடுவோம் பாடுவோம் ஆடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம், நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம், நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை தோத்தரிப்போம். உள்ளந்திரியத்திலிருந்து வந்து பூரிப்பு. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, நீங்க உணர்ந்து பாடினா தான் கிடைக்கும். அடுத்து பாருங்க, என்ன எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதை விட முக்கியமானது. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி நம்முடைய பரிசுத்தான்கள் அழிவை காண வைக்கும். காரணம் நான் அவனை துதிக்கிறேன். 14வது வசனம், இதான் கீ வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படும். ஜீவ மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம். நான் சொன்ன பிஷப், பிஷப் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு மருமகன். அந்த மருமகனுக்கு இன்சார்ஜ் என்ன அப்படின்னா, எல்லா ஸ்கூல்ல நீ பார்த்து பார்ப்பான். அது உன் ஏரியா, டிரான்ஸ்ஃபர் போடுறது, அப்பாயின்மெண்ட் போடுறது எல்லாமே உன் கையில் இருக்கு. டீச்சர் போஸ்டிங்கா எத்தனை லட்சமா நீ கேட்டு வாங்கிக்க, அது உன் இஷ்டம். டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா உன் கையில் இருக்கு. அது பிரித்து கொடுத்துட்டாரு. மகனுக்கு டென்டல் காலேஜ் கொடுத்துட்டாரு. எப்பா நீ வச்சுக்கோப்பா, டென்டல் காலேஜ் உனக்கு. மகளுக்கு கடைகள்,
நம்ம ஆலயத்தில் எங்கெங்கெல்லாம் வருமானம் இருக்குதோ, அதாவது நீ டென்டல் காலேஜில் கை வைக்கக்கூடாது, ஸ்கூலில் கை வைக்கக்கூடாது, லேண்டெல்லாம் உனக்கு பிரித்து கொடுத்துட்டு சந்தோஷமாக. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது ஜீவ மார்க்கம் கிடையாது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்பட்டது. உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பட்சத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. இந்த நித்திய பேரின்பம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாறுதல் நடக்குது. புலம்பலை எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். துதிக்கிறதுனால சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணினீர். புலம்பல்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். புஸ்தகம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில அனுதினம் ஒரு காரியங்கள் இருக்கும். சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட், நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னு உங்க வாழ்க்கையில் வந்து அதுக்கு பேரு புலம்பல். சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனம். அந்த புலம்பல் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? 10வது வசனம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கூப்பிட்டேன், கெஞ்சினேன் நான் எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா துதி. இப்ப 2 வகையான ஜெபம் இருக்கு. ஒண்ணு ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறது. ஆண்டவர் எனக்கு இதை தாங்க, இதை தாங்க, இதை தாங்க, எல்லாத்தையும் கொடுங்க கொடுங்க கொடுங்க. அது ஒரு வகையான ஜெபம் இல்லை நான் சொல்லலை. ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நாம் ஜெபிக்கும் முன்னே நம்முடைய தேவைகளை அறிந்த பரம பிதா நமக்கு இருக்கிறோம். சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்யலாம்? துதிக்கலாம். தோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் ஏசுநாதா, தோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் ஏசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தே நாதரவே. துதிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணியது. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினாலே என்னை இடைக்கட்டினீர். என் தேவனாய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். நீங்க துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா ஒரு சேஞ்ச். உள்ளந்திரியத்தை காமிச்சேன். அந்த உள்ளந்திரியத்தில் இருக்கிற புலம்பல் சந்தோஷமா இருக்கும். பல நாள் பல முறை எனக்கெல்லாம் கஷ்டங்கள் இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமை நான் செய்தி கொடுக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. என்னால் செய்தி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்குள்ள போயிடுச்சு. நான் என்னைக்குமே ட்ராப் அவுட் பண்ணதே கிடையாது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் செய்தி கொடுத்துட்டு இந்த பல் பிடுங்க வேண்டிய சூழ்நிலை. பல் எனக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. டென்டிஸ்ட்டை போய் பல்ல பிடுங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்கி முடிச்சுட்டேன். எனக்குள்ள ஒரு பெரிய கஷ்டம். இவ்வளவு நாளா செய்தி நான் நிறுத்தினதே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வீக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. காலையிலே ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். திங்கட்கிழமை 2 செய்தியை நான் கொடுத்துட்டேன். என் புலம்பல் வேதனை ஒரு புலம்பல் தான். உங்களுக்கு தெரியாது அது எவ்வளவு வலிச்சிச்சு. எனக்கு காது வர வலி வந்துடும். அப்படியே சொல்ல மாட்டேன். என் பாடு என்னோட போயிட்டே இருக்கும். ஆனா அதை மாற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீ மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடை கட்டினீர். என் தேவனாய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். இது என்றென்றைக்குங்கிறது நித்தியம். வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். உலகத்தை வந்து எல்லாரும் வந்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். சரி, அது மாத்திரமல்ல, 28வது வசனத்தை நீங்க சங்கீதம் 35:27 நீதி 35:27 என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்பும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது எப்பளும் சொல்லப்படும். இந்த நீதிங்கிறது உலக மக்கள்ல கிடையாது. நான் உலக மக்கள்னா ஸ்பெசிஃபிக்கா கிறிஸ்தவர்ல நான் சொல்றேன். கிறிஸ்தவர்களையே கிரேட்டியா மக்கள் இருக்காங்க, பண்டிகை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்த பண்டிகை அன்னைக்கு மட்டும் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிளை தூக்குவாங்க. ஒரு தடவை ஒரு பெந்தெகோஸ்துக்கு போகிற ஒரு குடும்பத்திற்கு என்னை விசிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. போனேன்.
நான் ரட்சிக்கப்பட்டு பைபிள்னா ஒரே ஆசை, அப்படி ஆசை. ஏதாவது ஒரு வசனம் வெளிச்சம் கிடைச்சானா ஒரே டான்ஸில் கொடுப்பேன் நான் அந்த ஸ்டேஜில். அவங்க வீட்டில் போய் ஐயா உங்கள் பைபிள் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே போகிறாங்க பைபிளை தேடுறாங்க, காணும். கடைசியில் கபோர்டு மேலே இருக்கு, எடுத்து டப்பு தூசி தட்டி கொடுத்தாங்க. இந்தாங்க டாக்டர் பைபிள். போறது பெந்தேகோஸ்து, பைபிள் எங்க இருக்கு தேட வேண்டி இருக்குது. இது எல்லாமே இவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது புரியாது. நான் சொல்ல பைபிள சொல்றது நீதி. இங்க பாருங்க, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு. ஊழியக்காரன் ஆண்டவருக்கு யார் யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நீதி தெரியும். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லும். இது என்ன, நம்ம பல முறை தியானிச்ச வசனம் தான். திரும்பவும் நம்ம அதை பார்க்க போறோம். நீதி, தேவ நீதி என்ன வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது. 2 கொரிந்தியர் 5:20. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் அடிக்கணும். எத்தனை முறை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன்னு தெரியாது, அத்தனை முறை சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். ஆனாலும் திரும்ப அதை நம்ம தியானிக்க இருக்கோம். வசனத்தை வாசிப்போம். அந்த தேவ நீதியை எப்படி நம்ம கனெக்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் நீதி விளங்க விரும்புகிறார். என் நீதி என்றால் என்ன சொல்லுங்க? தேவ நீதிங்கிறது என் நீதி. சாத்தான் பிசாசு சத்ரு என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பார்த்து உங்களை பார்த்து தெரியாது, நீ எல்லாம் பழக முடியாது, நீ எவ்வளவு மோசமான உனக்கே தெரியும், நீ மோசமானவன் அப்படின்னு தூக்குவான். நான் என்ன சொல்லுவேன்னா, என்னால போக முடியாது. ஆனா தேவ நீதி என்னை கொண்டு போய் சேர்த்துரும். என்ன பேசுற, தேவ நீதி என்ன உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், தேவ நீதி என்ன அப்படின்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்லி இந்த வசனத்தை காமிச்சு அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அவனும் கேட்டுக்கிட்டு இருப்பான், இங்க பக்கத்துல இருப்பான். நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவம். தேவ நீதியாக நின்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாவமாகவே மாறிட்டார் சிலுவையில். அப்படி சிலுவையில பாவமாக மாறின தேவ நீதி என்னைய பரலோகம் கொண்டு போயிடும். இது எல்லாருக்கும் தெரியாது, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு. அதனாலதான் சங்கீதம் 36வது அதிகாரம் 27 என் நீதி விளங்க பிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து. மகிழ்ந்துங்க, இதை விட பெரிய சாக்கியம் உலகத்துல எங்கேயாவது இருக்குமா? ஒரு சின்ன இடத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஒரு சர்ச்சில் எலெக்ஷனுக்கு அடி தடி ஒரு தடவை போலீஸ் ஃபோர்ஸே எங்க ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா 2 பேரும் சண்டை போடுறாங்க, போலீஸ் உள்ள வந்துருச்சு. அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு என்ன ஆச்சு? ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக எப்பொழுதும் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும். ஏன் இது சொல்லிக் கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போயிட்டேன். துதியில ஜெப குறிப்பு. சங்கீதம் 51வது அதிகாரம் 14வது. சங்கீதம் 51:14. தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, ரத்த பலிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உமது நீதியை கம்பீரமாக பார். இது ஒரு ஜெபக்குறிப்பு. என்ன ஜெபக்குறிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை ரட்சிக்கும் தேவனே. இந்த ரட்சிப்புங்கிறது பாவத்திலிருந்து கொடுக்கிற விடுதலைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பல வகையான ரட்சிப்புகள் இருக்குது. இது என்ன ரட்சிப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரத்த பலியை குறித்து நம்ம பார்க்க போயிடும். எடுத்துக்கொள்ளமா? அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 6வது வசனம். 18:6. இப்ப மக்கொத்தனியில ஒரு பிரச்சனை இருக்கு. யூதர்கள் பவுலுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 18:6 அவர்களை எதிர்த்து தூஷித்த பொழுது அவன் தன் வஸ்திரத்தை உதறி, உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதி இடத்துக்கு போயிரு என்று அவர்களோட சொல்லி அவரை விட்டு போயிட்டார். இந்த ரத்த பலி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஊழியத்தை செய்வீங்க, ஊழியக்கார கொடுத்து நான் சொன்னேன். அப்ப யார் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ அப்ப நீங்க அவங்களோட சண்டை போடக்கூடாது. தாழ்மையாக ரத்த பலி உங்க மேல இருக்கிறது, நீங்க என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டுட்டு போயிடணும். இதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது துதிக்கிறதுக்கு எந்த டைம்? எல்லா நேரம் துதிக்கலாம்.
இப்ப நம்ம ஆண்டவர் துதிக்கிறோம். வாசிப்போமா? சங்கீதம் 57வது அதிகாரம் 8வது வசனம். 57:8. என் மகிமையே விழி. இந்த மகிமையை தூங்கிட்டு இருக்கு, நல்லா புரட்டு விட்டு நல்லா பெட்ஷீட் வச்சு பொத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கு. ஆனா விழி, வீணையே சுரமண்டலமே விழி. வீணையே சுரமண்டலம் லிட்ரல் வீணை கிடையாது, நம்ம ஆண்டவருடைய துதிச்சியம். அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். ஏன் அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. இருதயம் உள்ளதையும் ஆயத்தமா இருக்கும். எப்ப காலையில எந்திரிப்போம், அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு பேசிக்கா பல் தேய்ச்சி பாத்ரூம் போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சு பாடுறதுக்கு உங்க இருதயம் ஆயத்தமா இருக்கும். என் இருதயம் ஆயத்தமா இருக்கு. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அந்த பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது என் மகிமையை விழி, வீணையை சுரமண்டலை விழியுங்கள், அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். நம்ம ரெடியா இருக்கும். 9வது வசனம், ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். இந்த ஜனங்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கறோம். இதுல உங்களுக்கு தெரியாத ஒரு சிலர் என்னை பார்க்கறாங்க. அது யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்க குல்பர்கால 1975 ஒரு பேட்ச் சேர்ந்தோம். அதுல அநேக பசங்க அங்க கர்நாடகாக்காரங்க, ஆனாலும் இதை பார்ப்பாங்க. அதுல ஒருத்தர் பேரு சொல்றேன், ஜாவித் நஹீம் அயித், ஒரு முஸ்லீம் தம்பி. அப்படி குண்டு குண்டா இருப்பான், மைசூர்காரர். அவர் எம்பிபிஎஸ் பாஸ் ஆகி எம்டி படித்தார். ஒரு தடவை ஃபோனில் என்கிட்ட ஒரு மீட்டிங்க்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னான், சிஜி மெசேஜை நான் கேட்பேன், அதில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கா, தமிழில் நீ சொல்கிற ஓரளவு எனக்கு புரியுது, ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் இங்கிலீஷில் சொல்கிறது இல்லைப்பா, தமிழில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதைத்தான் அங்கே நம்ம பார்க்குறோம். கர்நாடகாவில் மைசூரில் ஒரு எம்டி பார்க்குறேன். குல்பர்காலேருந்து அநேக பசங்க இதில் பார்ப்பாங்க. இதில் ஏன்னா அவங்களுடைய ஒரு வாட்சில் வரும். இப்போ நீங்கள் போடுறீங்க, அதே மாதிரி அவங்க பேர் இதில் வரும். உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவங்களை நல்லா தெரியும். அதெல்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். அவங்க என்னை பழைய சிஜித்தில் லைசாண்டா பார்த்துருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு என்னுடைய குரோத் ஒன்று தெரியும். இங்கே ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், டாக்டர் ரவி, விருதுநகரில் இருக்கார். அவருக்கு பிஸ்னஸ் குல்பர்கால இருக்கு. ஒரு கெட்டு புதரில் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்தப்போ, நான் இப்போ இந்த மாதிரி நாங்கள் நல்லா இருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம் உடனே இந்த மாதிரி, நீயே உங்கள் ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது நீ சொல்ல வேண்டாம், ஒரு செங்கல் வச்சு கட்டினாலும் ரவி எங்களுக்கு வந்து சொல்லிடும். நீ கடைசி ஒரு சர்ஜரி நீ பண்ணின, ரவி உலர்ந்து பார்த்தா எங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அப்படின்னா. எங்களை குறித்து எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கார். காரணம் என்னன்னா, ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உமை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உமை கீர்த்தனை பண்ணேன், உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேகனது. இதெல்லாமே எக்ஸ்டென்ஷன். எங்கெங்க இல்லைன்னு நினைக்கிறோம் அங்கெல்லாம் போயிடுச்சு. ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். சங்கீதம் 71:24. எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் வெட்கி லட்சடையத்தக்கதாக நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். நாவு எல்லாமே நாவல ஆரம்பிச்சோம், நாவல முடிக்கிறோம். இந்த நாவு என்ன செய்யணும், உமது நீதியை கொண்டாடும். கொண்டாடும்னாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்க சொல்லுவாங்க, ஒரு சினிமா நடிகரை வச்சு அவங்க கொண்டாடுவாங்க. அவருக்கு ஒரு பெரிய கட்டோட்டு வச்சு வாங்கி பால் அபிஷேகம் பண்ணி கொண்டாடுவாங்க. எங்க தலைவர் கிரிக்கெட் பிளேயர் டோனி, என்னென்னமோ பேர், அவங்க எல்லாம் கடவுளுக்கு கொண்டாடுவாங்க. இந்த அளவு எங்களுடைய ரஜினிகாந்த் ஒரு கடவுள், அவர் சாகா வரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனா நாம் எதை கொண்டாடுகிறோம்னா, எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் வெட்கி லட்சடையத்தக்கது அடைந்ததனால் நாள்தோறும் என் நாவு உங்களுடைய நீதியை கொண்டாடும். 23. நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். இதுக்கு விளக்கத்தை சொல்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைச்சதா இல்லையானா உங்களுக்கு தான் தெரியும். ஜெயிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்த நாவு உம்மை துதிக்கிறது. அந்த துதிக்கும் பொழுது என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு அதற்குள்ள வைத்திருக்கிறேன் நாங்கள் தியானித்தோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. இவளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் உங்களுடைய சத்திய வசனம் இந்த சத்தியத்தை எங்களுக்கு போதித்திருக்கிறது.
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.